நேற்றைய தினங்களில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்க கூலி படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான இந்த படம் முதல் நாளில் பாக்ஸ் ஆஃபீஸில் மிக பெரும் சாதனையை படைச்சிருக்கு. இதனிடையே திரையுலக பிரபலங்கள் மத்தியில் இருந்தும் கூலி படத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன கூலி, லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் காம்போவில் வெளியாகியிருக்க இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் தலைவர் ரசிகர்கள் படத்தை வேறு லெவலில் கொண்டாடிட்டு வராங்க. தொடர்ந்து தியேட்டருக்கு படையெடுத்து கொண்டு இருக்காங்க. இந்நிலையில் கூலி குறித்து ரஜினியின் தீவிர ரசிகரான இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்க பதிவு இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. கூலி படத்திற்காக ரசிகர்கள் காத்திருந்தது மத்தியில் திரையுலகை சார்ந்தவர்களும் வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இதனால் நேற்றைய தினம் முதல் காட்சியை ரசிகர்களோடு சேர்ந்து திரையுலக பிரபலங்களும் பார்த்தாங்க. அந்த வகையில் ரஜினியின் தீவிர ரசிகரான இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜும் கூலி படத்தை பார்த்திருக்காரு. மேலும் இந்த படம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்க பதிவு இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அதில் கூலி முழுக்க தலைவரின் தரிசனம், தலைவருடைய மாசான நடை, ஸ்டைல் பல இடங்களில் வேறு லெவலில் இருந்தது. ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வரும் அந்த சில நிமிடங்கள் ஃபயராக இருந்தது என நெருப்பு பறக்கும் எமோஜியை பகிர்ந்திருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். அத்துடன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நாகார்ஜுனா, அமீர் கான் என ஒட்டுமொத்த படக்குழுவினரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ரஜினியின் தீவிர ரசிகரான கார்த்திக் சுப்புராஜ் இந்த பதிவு இணையத்தில் கவனம் ஈர்த்து வருது. நேற்றைய தினம் பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் திரையரங்குகளில் கூலி படம் ரிலீஸ் ஆனது. ரஜினி, லோகேஷ் கனகராஜ் இணைகிறார்கள் என்ற போதே கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் உலகம் முழுவதும் நேற்றைய தினம் வெளியாகியிருக்க கூலி படத்தின ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வராங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலும் ரஜினியின் தரிசனத்தை திரையரங்குகளில் கொண்டாடி தீர்த்து வராங்க. அவருடைய ரசிகர்கள் இதனிடையே சில நெகட்டிவ் விமர்சனங்களும் படத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கு. ரஜினியின் மாசான நடிப்புக்கு மத்தியில் லோகேஷ் கனகராஜ் திரைக்கதை சுமாராகவே இருப்பதா படத்தை பார்த்த ரசிகர்கள் கூறி வராங்க. இதனிடையே கூலி நேற்றைய தினம் முதல் நாளில் மிக பெரும் வசூல் சாதனை படைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. உலகளவில் இந்த படம் நேற்று பாக்ஸ் ஆஃபீஸில் 150 கோடி வரை வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிக்க வரல. முன்னதாக டிக்கெட் முன்பதிவிலேயே 100 கோடி அளவுக்கு வசூலிச்சிருந்தது. இந்நிலையில் கூலி படத்தோட முதல் நாள் வசூல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பலரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. கூலி படத்துக்கு ரஜினிக்கு அடுத்தபடியாக ஷௌபின் ஷாகர் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. நாகார்ஜுனா மெயின் வில்லனாக நடிச்சிருக்க நிலையில் அவருடைய கதாபாத்திரம் பெரிதாக ரசிகர்களை கவரல. மேலும் அமீர் கானின் கேமியோ படத்திற்கு பெரிதாக கை கொடுக்கல என்று நெகட்டிவ் விமர்சனங்கள் பயங்கரமாக வந்து கொண்டிருக்கு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றது